ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு மீல்ஸ் தான். ஆனால் சாம்பார் வந்து என்னோடய ஸ்டைலில் வைப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து பருப்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க வந்து நான் வறுக்கிறதுக்காக அதிலே சேர்த்து வேக வைக்கிறேன். நல்லா ஒரு 2 விசில் 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுமே உருளைக்கிழங்க வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால தான் உருளைக்கிழங்க பருப்போடு சேர்த்தே வேக வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா, சாம்பார் உங்கள் வீட்டில் எப்போயுமே சாம்பார் தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின சாம்பார் தான். நான் இப்போ சேர்த்துருக்கிறது வந்து ஆச்சி சாம்பார். நீங்கள் சக்தி ஆச்சி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இது வரைக்கும் வீட்டு சாம்பார் பொடி யூஸ் பண்ணது கிடையாது. பாக்கெட் சாம்பாரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் காய்களை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்காய், மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் போடலை, முருங்கைக்காய், மாங்காய் மட்டும்தான் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். காய்களை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா காய் வேகட்டும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காவை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா தேங்காய் மட்டும்தான் அரைக்கணும். அதில் எந்த மசாலாவும் நான் போடலை. வெறும் தேங்காவை அரைச்சி காய் வெந்ததுக்கப்புறம் அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு கூடவே மாங்காவையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம சாம்பாரை தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு, காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நான் தாளிப்பேன். ரொம்பவே வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சாம்பாரை அது கூட சேர்த்துருங்க. சாம்பாரை சேர்த்துட்டு கமகமான வாசத்தோடு நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து நிறையா மல்லித்தழை தூவிக்கோங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா வாசமாகவும் ரொம்பவும் சுவையாகவும் இருக்கும். உப்பு வந்து கம்மியாக இருக்கிறதுனால உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறேன். நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி இறக்குனிங்கன்னா நல்லா கமகமான வாசத்தோட சூப்பரான சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இதே போல் தான் வைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.